விதைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு விதை சின்னதாக இருக்கும், ஒரு விதை பெருசாக இருக்கும், ஒரு விதை தொங்கின்னு இருக்கும், ஒரு விதை ஏறிக்கிட்டு இருக்கும். விதையிலே பல விதை இருக்குது. ஏறுவாதம், இறங்குவாதம், அண்டவாதம். அண்டவாதம்னா பெருசாக இருக்கும், ஜட்டி கூட போட முடியாது, லுங்கி தான் கட்டிக்கணும், அவர் பேண்ட்டே போட முடியாது. அண்டவாதம். ஓரண்டவாதம்னு சொல்லுவாங்க. ஓரண்டனா ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஓரண்டவாதம் இருக்கும். ஒத்த புடுக்கவாதம்னு சொல்லுவாங்க, ஒரு விதை தான் இருக்கும், புரியுதுங்களா? ஒத்த புடுக்கவாதம். நீர்வாதம் சொல்லுவாங்க, நீர் ஃபுல்லாக ஊசி மூலியமாக குத்தி அப்படியே அந்த விதைக்கிற தண்ணியெல்லாம் அப்படி இசுப்பாங்க, நீர்வாதம். ஏறுவாதம், இறங்குவாதம், அண்டவாதம், ஓரண்டவாதம், ஒத்த புடக்கவாதம், நீர்வாதம், நீர்கோளவாதம், இப்படி இந்த விதையில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் அந்த விதை வந்து இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. நான், நேயர்கள், நீங்கள் எல்லாம் உருவாயிருக்கீங்க இல்லையா? எப்படி உருவானோம்? இந்த 2 விதை கொட்டை இருக்குது, பலாக்கொட்டை சைஸு, இதை தான் அந்த உலகமே உருவாச்சு. ஏன் சார்? ஆனால் அதுதான் விந்தே உற்பத்தி ஆகுது. விந்து எப்படி வருது அப்படின்னா அந்த விதைப்பையிலிருந்து தான் வருது. அந்த விதையில் இருக்கிற உயிரணுக்கள் தான் ஒரு குழந்தையை உருவாக்குது. அப்போ நிறைய ஆண்களுக்கு விதைப்பையில் பிரச்சனை இருக்குது.